Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம சாம்பார் பொடி இல்லாத சிம்பிளான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சாம்பார் beginners அப்புறம் bachelors-க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Bachelor சாம்பார் அப்படினே இத நம்ம சொல்லலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். Bachelor சாம்பார் செய்யிறதுக்கு 2 கப் அளவுக்கு தோரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணில ஊற வச்சிருங்க. ஊற வச்ச தோரம் பருப்பை ஒரு பிரஷர் குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி 4-5 பூண்டு பல்லு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோரம்பருப்பு வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம காய்கறி எல்லாம் வேக வச்சிடலாம். ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி விட்டு அதில் நான் நறுக்கி எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயும் நீங்க சேர்த்துக்க போறீங்க அப்படின்னா முருங்கைக்காய் ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா கத்திரிக்காவை சேர்த்துருங்க. ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 7-10 நிமிஷத்துல நம்மளோட முருங்கைக்காய் வெந்து இந்த கலருக்கு வந்துடும். இப்போ இதுல நம்ம வெறும் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்க போறதுல வெறும் மிளகாத்தூள் போட்டு இந்த சாம்பாரை நம்ம சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுல உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் தனியாத்தூள் சேர்த்தோன்னா நம்ம யூஸ்வலான சாம்பார் பொடி அந்த ஒரு வாசனை வந்துடும். அதனால நான் இன்னைக்கு இதுல வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற தோரம் பருப்பு தண்ணியை அடுத்தது அதில் சேர்த்துருங்க. இப்போ முருங்கைக்காய் வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். அப்போ வரைக்கும் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு புளியை நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புளி சேர்க்கறதுக்கு முன்னாடி முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. புளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளி வாசனை போற வரைக்கும் இப்போ இதை நம்ம கொதிக்க விடணும். இதுக்கு ஒரு 5-7 நிமிஷம் ஆகும். இப்போ புளியோட வாசனை நல்லா போயிருச்சு. அடுத்ததான் நம்ம வேக வச்சிருக்கிற தோரம் பருப்பை சேர்த்துடலாம். தோரம் பருப்பை ஒரு மத்து அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட சாம்பார் தயாராகிருச்சு. அடுத்து இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஜீரகம் சேர்த்துருங்க. அடுத்ததா இதுல 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா சாம்பார் வடகம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் வடகம் அப்படின்றது நம்மளுக்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். ஆனால் இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். சாம்பார் தாளிக்கிற வத்தலும் நீங்கள் இதை கேட்டு வாங்கிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துருங்க. இப்போ இந்த தாளிச்சது எல்லாத்தையும் நம்மளோட பருப்பில் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டண்ட்டாக தயார் பண்ணக்கூடிய பேச்சுலர் சாம்பார் தயாராகிருச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இது ஏன் நம்ம பேச்சுலர் சாம்பார்னு சொல்கிறோன்னா இதுக்கு நம்ம ஸ்பைசஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சு சாம்பார் பொடி போட்டு அப்புறமா சாம்பார் பண்ணணும் அப்படின்றது இல்லை. புளியோட அளவு அப்புறம் காய் கரெக்டான அளவில் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டு இந்த சாம்பாரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.